நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய வல்ல கரத்திற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை பூரணமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, உம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய், ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி வேண்டராய், ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கட்டளையிடும்படியாய், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போராட்டத்திலே ஜெயம் எடுப்பதற்கு, யுத்தங்களிலே ஜெயம் எடுப்பதற்கு என் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பீராக, எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவீராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. உம்முடைய பிள்ளைகள் திட நம்பிக்கையாய், ஆண்டவரே, விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க என் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வசனத்தை கொண்டு என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய், உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாய், உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை என் தேவனீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரத்தினுடைய அந்த முழு அதிகாரத்தின் சம்பவங்களையும் நாம் தியானித்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்ல இருக்கிற வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முடிந்தால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் உங்கள் வேதாகமத்திலே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் உள்ள ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம், பல முறை தியானித்த ஒரு சம்பவம். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இந்த வசனங்களின் மூலமாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. இவைகளுக்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்பதாய் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். யோசபாத் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், ஒரு நல்ல ராஜா, யூதா ராஜாவாய் காணப்படுகிறவர். இந்த ராஜாவுக்கு விரோதமாய் 3 ஜாதி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஜாதி மக்கள் அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு என்று வசனம் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இவைகளுக்கு பின்பு அவைகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இந்த ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்த பின்பு அநேக சீர்திருத்தங்களை செய்திருக்கிறான். அநேக காரியங்களை, அதாவது குறிப்பாய் ஆண்டவருக்கு என்று நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தான் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் 17ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக எழும்ப ஆரம்பித்தான், பாகால் சிலைகளை உடைக்க ஆரம்பித்தான், பாகால் பலிபீடங்களை இடிக்க ஆரம்பித்தான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பட்டணங்கள் தோறும் பிரசங்கிகளை ஏற்படுத்தினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பட்டணங்கள் தோறும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினான். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தினான். அப்படி செய்வீர்களே, ஆனால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். அவனுடைய ஆட்சி நாட்களிலே பெலிஸ்தியர்கள் யோசபாத்துக்கு பகுதி கட்டினார்கள், கப்பம் கட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அரேபியரும் கூட அவனுக்கு அநேக கப்பங்களை, ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதாக, சுற்றியுள்ள ஜனங்களுக்கு நடுவிலே அவன் அமெரிக்கையாய் ஆட்சி செய்தான் என்பதாக, ஜனங்கள் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்பதாக, கர்த்தருடைய ஆலயத்தை அவன் சுத்திகரித்தான், பலிபீடங்களை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினான் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி தேவாலயத்தை சுத்திகரித்த பின்பு, தேசத்தை சுத்திகரித்த பின்பு, தேசம் முழுவதும் பிரசங்கிப்பதற்கு பிரசங்கிகளை ஏற்படுத்தின இவைகளுக்கு பின்பு, தேசத்தை அவன் சீர்படுத்தினதற்கு பின்பு, கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதற்கு பின்பு, இப்படி அவன் நடந்து கர்த்தருக்காக எழும்பி வந்து கொண்டிருந்த நாட்களில் ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அமைதி காணப்பட்டாலும், அமெரிக்கை காணப்பட்டாலும், திடீரென்று சொல்லி இவைகளுக்கு பின்பு ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இந்த காரியத்திலும் கூட
அவன் எப்படி ஜெயம் எடுக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கை என்பது உண்மையானாலும் அதிலே தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர். இதைத்தான் நான் இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரியமானவர்களே, 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் பார்ப்பீர்களே ஆனால் அதில் 15வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இன்றைக்கு ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் உங்களோடு கூட தேவன் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதில் எப்படி ஜெயம் எடுப்பது? ஒரு பெரிய போராட்டம் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. இந்த யுத்தத்தை எப்படி மேற்கொள்வது? இப்படி இதில் நான் ஜெயம் எடுப்பது? என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. கர்த்தரோடு ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. கர்த்தர் என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். நாள்தோறும் ஒரு போராட்டத்திற்குள் காணப்படுவது போல காணப்படுகிறது. தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவாரா? தேவன் எனக்கு உதவி செய்வாரா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தேவ வார்த்தைகளை தேடி வருகிறது. பிரியமானவர்களே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில அவனுடைய சூழ்நிலைகளை தேவன் அறிந்து கொண்டவர். கர்த்தருடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களிலே உற்சாகம் கொண்ட பொழுது கர்த்தர் அவனுக்காக இறங்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவனுக்காக செயல்பட ஆரம்பித்தார். அந்த யுத்தத்தை தன்னுடைய கரத்தில் எடுக்க ஆரம்பித்தார். நம்முடைய பிள்ளைகளுக்காக அவரே யுத்தம் பண்ணினார். எப்படி தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை, எந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதையும், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமே ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து, யோசபாத்தினுடைய அந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த யுத்தத்தில் நீங்களும் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். இந்த போராட்டத்தில் நீங்களும் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், வெற்றி எடுப்பீர்கள், வெற்றியை சுதந்திரிப்பீர்கள். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாக போகிறது. 3 விதமான மக்கள், 3 விதமான ஜாதிகள், மோவாப் புத்திரர் வருகிறார்கள், அம்மோன் புத்திரர் வருகிறார்கள். அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள சேயீர் மலை தேசத்தார் 3 விதமான மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் முதலாவது விளக்கி சொல்லிவிட்டு அதன் பின்பு இதை நான் இன்னுமாக இந்த சம்பவம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை முதலாவது சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விளக்கி இந்த நாளின் சத்தியத்தின் ஆழத்திற்குள்ளே வழி நடத்தி அதன் பின்பு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய காரியத்தை பார்ப்பீர்களே ஆனால் 3 விதமான மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். ராஜாவிற்கு என்ன செய்ய என்று சொல்லி தெரியவில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. அதுவும் பக்கத்தில் வந்துட்டாங்க. அது என்கேடிக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ராஜாவுக்கு வருகிறது. உடனே ராஜா பயப்படுகிறான். அவனுடைய படை ஒரு சின்ன படை, ஒரு சின்ன குட்டி தேசம். ஆனால் வந்திருக்கிறவர்கள் கடற்கரை மணலத்தனையான திரள் கொண்ட ஜனங்கள், 3 ஜாதி மக்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுப்பது? உடனே தேவ சமூகத்திற்கு ஓடுகிறான். ஜனங்களுக்கு உபவாசத்தை அறிவிக்கிறான். இது யூதா பட்டணங்கள் எல்லாம், யூதா தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து ஜனங்கள் உபவாசம் இருந்து ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்படி எல்லோரும் தேவாலயத்தை தேடி வருகிறார்கள். அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ராஜா இந்த காரியத்தை செய்ய ஜனங்களுக்கு அறிவுறுத்துகிறான். எல்லோரும் வந்த பொழுது அங்கே புது பிரகாரத்திலே பிரவேசித்து ராஜா அவன் சொல்லுகிற ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவருடைய சமூகத்திலே உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறான். இந்த யுத்தம் நியாயமற்றது என்று சொல்லி அவன் அங்கே தன்னுடைய காரியத்தை தேவனுக்கு முன்பாக வைக்கிறான். வைத்த பின்பு ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அவர்கள் தேவனுக்கு முன்பாக தரித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவன் என்ன சொல்லுவாரோ, தேவன் எப்படி செயல்பட சொல்லுவாரோ, இந்த முடிவு எப்படி இருக்குமோ என்று தேவ சமூகத்திலே அவர்கள் காத்திருந்த பொழுது ஒரு தீர்க்க தரிசி எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, யோசபாத் ராஜாவே, நீங்க பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு நின்று விடாமல், அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்படியாக நீங்கள் யுத்த களத்திற்கு போக வேண்டும். எல்லாம் அங்கே காரியங்கள் எல்லாம் அந்த தீர்க்க தரிசி மூலமாக சொல்லப்படுகிறது.
அதன் பின்பு ராஜா சொல்லுகிறான், அவர்களை தைரியப்படுத்துகிறான். தைரியமா இருங்க, தீர்க்கதரிசிகளை நம்புங்க, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி சொன்ன பின்பு அவன் ஜனங்களோடு கூட ஆலோசனை பண்ணுகிறான். அப்பொழுது அந்த ஆலோசனையிலே ஜனங்கள் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த யுத்த களத்தை எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் முன்னே பாடகர்களை நிறுத்துவோம். யுத்த களத்தில் யுத்த வீரர்களை அல்ல, போர் செய்கிற போர் வீரர்களை அல்ல, கர்த்தரை துதிக்கிற பாடகர்களை நிறுத்தி யுத்தத்தை செய்வோம். தேவன் சொல்லிவிட்டார், நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி விட்டார். ஆகவே நாம் தைரியமாக பாடகர் குழுவினரை நிறுத்தலாம், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி பாடகர் குழுவினர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எதிரி யுத்த ஆயுதத்தோடு ஆக்ரோஷமாக யுத்தத்திற்கு வரும் பொழுது தேவ பிள்ளைகள் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியம் நடைபெறுகிறது. அங்கே இவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதிரியின் பாளையத்தில் என்ன நடக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியாது. அங்கே எதிரியின் பாளையத்தில் அந்த மூன்று ஜாதி மக்களும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினார்கள் என்று சொல்லி அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரித்தார்கள். அந்த சேயீர் மலை தேசத்து குடிகள் சங்கரிக்கப்பட்ட பின்பு இந்த அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியருக்கும் இடையிலே கைகலப்பு ஏற்பட்டு எல்லோரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி எல்லோரும் வெட்டென்று விழுந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அப்படி எந்திரிச்சு பார்க்கிறாங்க, சீஸ்மேட்டு வனாந்திரத்தின் வழியாக பார்க்கிறார்கள். எதிரிகள் எல்லோரும் பட்டு விழுந்து கிடக்கிறார்கள். அங்கே போகிறார்கள். அவர்கள் போட்ட அங்கே உள்ள அங்கே ஆயுதங்கள், அவர்களுடைய அந்த வஸ்திரங்களை எல்லாம் முறிந்து கொண்டு அதையெல்லாம் தங்களுடைய எடுப்பிடங்களுக்கு திருப்பி கொண்டு வருகிறார்கள். யூத ஜனங்கள் 3 நாட்களாக கொள்ளையிட்டார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 4வது நாளிலே அவர்கள் பராக்காவிலே கூடினார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் விடுதலை எதிர்பார்த்தார்கள். ஆண்டவர் விடுதலையை மாத்திரமல்ல, எதிரியின் பாளையத்தை கொள்ளையிடும்படியான ஒரு காரியத்தையும் செய்து அதன் பின்பு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவிலே தேவனால் உண்டான பயங்கரம் இருந்தபடியினால் யாரும் யோசபாத் ராஜாவிற்கு விரோதமாக யுத்தத்திற்கு அதன் பின்பு வரவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் என்பதாய் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். இதிலே சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். தேவன் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவாராக. 3 ஜாதி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். 3 விதமான மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். மோவாப் புத்திரர் வருகிறார்கள், அம்மோன் புத்திரர் வருகிறார்கள், சேயீர் மலை தேசத்தார் வருகிறார்கள். 3 ஜாதி மக்கள் படையெடுத்து வருவது போலவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக 3 விதமான காரியங்கள் யுத்தத்திற்கு வருகிறது. உலகம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. நம்முடைய சொந்த மாமிசம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. பிசாசு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். உலக மாமிசம் பிசாசு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பிசாசு இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பயன்படுத்தி நம்மோடு கூட யுத்தம் பண்ணும்படி யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் என்பது அது ஒரு புதிய காரியம் அல்ல. அவர்கள் அநேக யுத்தங்களை சந்தித்து இருக்கிறார்கள். பெலிஸ்தியரோடு யுத்தம், அமலேக்கியரோடு யுத்தம், அம்மோன் புத்திரரோடு யுத்தம், மோவாபியரோடு யுத்தம், சேயீர் மலை தேசத்தாரோடு யுத்தம், கானானிய குடிகளோடு யுத்தம். இப்படி அநேக முறை அவர்கள் அநேக யுத்த களங்களை மாம்சத்திலே சந்தித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நீங்க மாம்சத்திலே யுத்த காலத்தை சந்திக்க போறதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் யுத்த காலத்தை சந்திக்க வேண்டும். இதை ஒரு தேவ பிள்ளை உணராத பட்சத்திலே, இதை ஒரு தேவ பிள்ளை உணராத பட்சத்திலே அந்த மனுஷனுக்குள்ள கசப்பு காணப்படும், அந்த மனுஷனுக்குள்ள வைராக்கியம் காணப்படும், அந்த மனுஷனுக்குள்ள கோபம் காணப்படும். பிசாசு அந்த மனிதனுக்குள்ளே மன்னியாமையை உருவாக்கி வைத்து அந்த மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்கு அடிமைப்படுத்தி விடுவான். பிரியமானவர்களே, உங்கள் எதிரியை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். யார் உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதன், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்தி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் உங்களுடைய எதிரி என்று சொல்லும் பொழுது உங்கள் சித்தப்பாவை, உங்க பெரியப்பாவை, உங்க மாமாவை, உங்க அண்ணனை, உங்க தம்பியை உடைய எதிரியை போல நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். பக்கத்து வீட்டுக்காரனை எதிரியை போல பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு சின்ன பிரச்சனை, தண்ணிக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இல்லைன்னு சொன்னா ஏதாவது சொத்துல ஒரு சின்ன பிரச்சனை, இது போன்ற காரியங்கள் வரும் பொழுது நம்முடைய உறவுகளை நாம் எதிரிகளை போல பார்க்க ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் உங்கள் எதிரிகள் அல்ல. இவர்களை பயன்படுத்துகிற, மறைந்திருந்து இவர்களை பயன்படுத்தி இவர்களை அனுப்பி வைக்கிற அந்த பிசாசானவன் நம்முடைய எதிரி. உண்மையான எதிரி யார் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஏய்கிறவன் இருக்க அம்பை நாம் நொந்து கொள்ளக்கூடாது. அநேக வேளைகளிலே அம்பு என்று சொல்லக்கூடிய உங்க சித்தப்பாவை, பெரியப்பாவை, மாமாவை நீங்கள் நொந்து கொள்ளுகிறீர்கள். அவர்களோடு கூட நாம் யுத்தம் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, அதற்கு பின்னே இருக்கிற பிசாசு
இந்த அம்பை எய்துவிட்ட பிசாசு, இவர்களை தன் கையிலே வைத்து பயன்படுத்துகிற பிசாசானவன் உங்கள் எதிரி என்பதை அறிந்திருப்பீர்களே. ஆனால் நீங்கள் யுத்த களத்திலே நின்று ஜெயம் எடுப்பீர்கள். மன்னியாமை என்கிற அந்த சுபாவம் மாறும். மன்னிப்பின் சுபாவம் உங்களுக்குள்ளே பெருகும். உங்கள் சகோதரரை மன்னிப்பீர்கள், பெற்றோரை மன்னிப்பீர்கள். கசப்பு உங்களுக்குள் வர ஆரம்பிக்காது. நீங்கள் ஒரே ஒரு சக்தியோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த ராஜா தனக்கு விரோதமாக யுத்தம் வந்த பொழுது, 3 விதமான மக்கள் படையெடுத்து வந்த பொழுது உடனே பாருங்க, அவன் பயப்படுகிறான். காரணம் சூழ்நிலை எப்படி இருக்கிறது. அவர்கள் படையெடுத்து வருகிறார்களாம், அவர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்களாம், அதுவும் தேசத்துக்கு உள்ளேயே வந்து விட்டார்களாம். 3 விதமான மக்கள் வருகிறார்கள், அதுவும் உள்ளேயே வந்து விட்டார்கள். ஜுரம் அடிக்குதான், பயங்கரமான ஜுரம் அடிக்குதான், குளிர் ஜுரம் அடிக்குதான். அதுவும் ஃபீவர் எவ்வளவுன்னு சொன்னா அது 105 டிகிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள். மனிதனுக்கு கேன்சர் வந்திருக்குதான், அந்த கேன்சர் வியாதி உடல் முழுவதுமாய் பரவி இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. பிரியமானவர்களே, அதாவது இங்க ஒரு கொரோனா வந்திருக்குது, கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்குது. இப்ப பார்த்தாச்சுன்னா அவனுக்கு மூச்சு விட முடியல, பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்கிற மாதிரி அவனுக்கு செய்தி வருகிறது. யுத்தத்துக்கு வருகிறார்கள், எதிரிகள் வருகிறார்கள், அது உள்ளேயே வந்துட்டாங்க. என்கேடி என்று சொல்லக்கூடியதான நாட்டின் உட்புறத்திற்குள்ளே வந்து விட்டார்கள் என்கிற செய்தி அவனை கலங்கப்படுத்துகிறது. சில வேளைகளிலே சில செய்திகள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில செய்திகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு செய்தி உங்களை கலக்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு செய்தி உங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பயத்தை நீக்கி உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்லா பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த யுத்த காலத்திலே நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். தேவ பிள்ளைகள், நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். இன்றைக்கு இவர்கள் செய்த காரியத்தை நீங்களும் செய்யும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில வெற்றி பெற போகிறது. உங்களுக்கு எக்ஸாம் வருகிறதா? எக்ஸாம் இல்லைன்னு நினைச்சேன், எக்ஸாம் வருகிறதா? அது இன்னும் 10 நாளிலே எக்ஸாம் இருக்குதா? நிச்சயமாய் பயம் வரும். எக்ஸாமை குறித்த ஒரு பயம் வரும், சூழ்நிலைகளை குறித்த ஒரு பயம் வரும். ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்வது, எப்படி இந்த சூழ்நிலையிலே ஜெயம் எடுப்பது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? யூதா கோத்திரத்தார் என்ன செய்தார்கள்? யோசபாத் ராஜா என்ன செய்தான்? அவன் செய்த காரியத்தை தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் கடைபிடிக்க ஆரம்பிப்போமையானால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த யுத்த களத்திலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். சத்துருவை மடங்கடிப்பீர்கள். சத்துரு உங்களுக்கு முன்பாக வெட்டுண்டு விழுகிறதை, பொல்லாத வல்லமைகள், தீய வல்லமைகள் உங்களுக்கு முன்பாக அழிக்கப்படுகிறதை, நீங்கள் ஜெயம் எடுக்கிறதை, நீங்கள் கொள்ளையிடுகிறதை, உங்களுக்கு முன்பாக எல்லா விதமான காரியங்களும் அமெரிக்கையாக இருக்கிறது தேவ பிள்ளைகள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இது போன்ற சூழ்நிலையில உடனே ராஜா செய்கிற அந்த காரியம் என்ன பாருங்க. அவன் கர்த்தரை தேடுவதற்கு அவன் சகாயம் ஒரு மனதோடு கூட அவன் ஒருமுகப்படுத்தி கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். வேற எந்த முகத்தை எந்த பக்கமும் அவன் திரும்பி பார்க்கல. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இல்ல, ஒரு மனமாய் ஒருமுகப்பட்டு கர்த்தரையே தேடுவோம். வேற எதையும் யோசிக்க வேண்டாம். அதை போட்டு இதை போட்டு யோசிக்க வேண்டாம். என்ன செய்யறது, அப்படி செய்யறதா, இப்படி செய்யறதா, ஒன்றும் யோசிக்க வேண்டாம். கர்த்தரை தேட மட்டும் தன்னுடைய சிந்தனையில இடம் கொடுக்கிறான். தன்னுடைய சிந்தனையில வேற எதுக்கும் இடம் கொடுக்கல, வேற எதையும் போட்டு யோசிக்கல, எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளல. வெறும் கர்த்தரை தேடுவதற்கு, என் ஆண்டவரை தேடுவதற்கு அவன் ஒருமுகப்பட்டு எல்லா இடங்களிலும் அவன் உபவாசத்தை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அப்படி ஜனங்கள் கூடி வந்த பொழுது அங்கே யோசபாத் ராஜா ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபம் அங்கே அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவருமோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஜெபத்தை பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், நீர் மட்டும்தானையா தேவன். ஆண்டவரே பார்த்து தைரியமாய் ஜெபம் பண்ணுகிறான். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் நீர் ஆளுகை செய்கிறவர். உம்முடைய கரத்துல வல்லமை இருக்குது, பராக்கிரமம் இருக்குது. யாருமோடு எதிர்த்து நிற்க முடியாது. இந்த யுத்தத்தை அவன் தேவனோடு கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதையுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணவில்லையா? இதையுடைய சந்ததிக்காக, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்காக நீர் கொடுக்கவில்லையா என்று சொல்லி அவன் அங்கே தேவ சமூகத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையும் ஆலயத்தையும் கூட கட்டினார்கள் என்று சொல்லி அவன் அங்கே ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறான். தேவ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான். முதல்ல ஆண்டவரை புகழுகிறான், அவருடைய மகத்துவத்தை சொல்லுகிறான், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கிறான். தேவன் எவ்வளவு பெரியவர் 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 என்கிறதை பார்க்க ஆரம்பிக்க 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 உங்க பிரச்சனை சின்னதாகும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை பெரியவராய் பார்க்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்கள் பிரச்சனை சிறியதாக காணப்பட ஆரம்பிக்கும். நேக நேரங்களில் யோசபாத் செய்கிறத நம்ம செய்யாம விட்டுறோம். பிரியமானவர்களே, அவன் முதல்ல ஆண்டவரை புகழுகிறான், அவருடைய மகத்துவத்தை எண்ணி பார்க்கிறான். ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், அப்ப எப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறவர். அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த தேவனோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர்கள், நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நாங்கள் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு பாக்கியவான்களாய் பாத்திரர்களாய் காணப்படுகிறோம். எப்படி என்று சொன்னால், அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு விருத்த சேதன உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உன் சந்ததி முழுவதுமாக இதை செய்ய வேண்டும், காரணம் அவர்களோடு கூட நான் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை, நான் அவர்கள் தேவன் என்பதற்கு நான் அவர்களோடு கூட பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி இந்த ஒரு உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தினார். அப்படியானால் இந்த காரியத்தை அவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் முத்திரிக்கப்படுகிறார்கள் என்பதாக. ஆபிரகாமின் பிள்ளைகள் இவர்கள், ஆபிரகாமின் தேவனை வழிபடுகிறவர்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள், ஆபிரகாமின் தேவனுடைய பாதுகாப்பு இவர்களுக்கு உண்டு என்கிற அந்த காரியங்களுக்கு வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறான். தேவனோடு கூட உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறதா? தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களா? அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய பிள்ளை என்கிற அந்த உடன்படிக்கை எனக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த களத்திலே நான் தோல்வி அடைந்து விடக்கூடும். இந்த களத்திலே நான் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டுமே ஆனால் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறதா? ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினதை யோசபாத் இங்கே நினைவு கூறுகிறான். பிரியமானவர்களே, பாருங்க, தாவீது கூட அதைத்தான் சொல்லுகிறான். பெலிஸ்தீன் வந்து நிற்கும் பொழுது, கோலியாத் வந்து நிற்கும் பொழுது, கோலியாத்தின் உருவத்தை பார்க்கவில்லை, கோலியாத்தின் எடையை பார்க்கவில்லை, அவன் கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்க்கவில்லை. இங்கே தாவீது பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், அவ்வளவுதான். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவன், அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரனாய் இருக்கிறவன். ஆகவே தேவன் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கணும். நான் அவருடைய பிள்ளை, நான் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு நான் ஒரு சொந்தக்காரனாக இப்பொழுது நான் காணப்படுகிறேன் என்கிற அந்த ஒரு காரியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தீர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நீங்கள் அந்நியராய் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தீர்கள், இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆபிரகாமுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பதற்கு, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்தரிப்பதற்கு இன்றைக்கு தேவன் உங்களுக்கு புது கிருபை தந்திருக்கிறார் என்பதாக அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்படுகிறீர்கள். முன்னே தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது சமீபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளையானால் நான் தேவனுடைய சுதந்திரராய் இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை எனக்கு பெற்றுக்கொள்வதற்குரிய முழு தகுதியும் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்படித்தான் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, அவன் தொடர்ந்து அவன் சொல்லுகிறான். அடுத்த சாலமோன் சொன்ன காரியங்களை, சாலமோன் தன்னுடைய ஜெபத்திலே ஆலயத்தை கட்டி வைத்த பின்பு, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி வைத்த பின்பு அவன் ஜெபம் பண்ணுவான். எங்கள் மேல் பட்டயம் வரும் பொழுது, நியாய தண்டனை வரும் பொழுது, கொள்ளை நோய் வரும் பொழுது, பஞ்ச முதலான தீமைகள் வரும் பொழுது, உம்முடைய நாமம் தரிக்கிற இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது, எங்களுடைய இடுக்கணில உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீரே என்று அவன் ஏற்கனவே அங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லிய, ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணுகிறான். மாத்திரமல்ல, இவர்கள் எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் இவர்கள் நாட்டின் வழியாக கடந்து
கடந்து வந்திருப்பார்களே ஆனால் அன்றைக்கே இவர்களை அழித்து போட்டிருப்பார்கள். ஆனா நீங்க விடலப்பா, சேயீர் மலைநாட்டை உனக்கு தரமாட்டேன், அதுல ஒரு அடி இடம் கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், அது ஏசாவின் புத்திரருக்கு நான் கொடுத்துட்டேன்னு நீங்க சொன்னீங்க. அன்றைக்கே நீர் இவர்களை விட்டு வைத்தீர். அன்றைக்கே நீர் இவர்களை அழிக்காமல் கானானிய குடிகளை அழித்தது போல இவர்களை அழிக்காமல் விட்டு வைத்தீர். நாங்கள் நன்மை செய்தோம், எங்கள் முற்பிதாக்கள் நன்மை செய்தார்கள், வனாந்திர வழியாய் வந்த பொழுது இவர்களுக்கு நன்மை செய்தார்கள், ஆனால் நன்மைக்காக இவர்கள் தீமை செய்கிறார்கள். இது நியாயம் இல்லை ஆண்டவரே, இது நியாயம் இல்லை ஆண்டவரே. அநியாயமாய் யுத்தத்திற்கு வருகிறார்கள், முகாந்தரம் இல்லாமல் யுத்தத்திற்கு வருகிறார்கள், எந்த ஒரு காரணம் இல்லாமல் அநியாயமாய் யுத்தத்திற்கு வருகிறார். ஆண்டவரத்தில் இப்பதான் அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க. இதுவரைக்கும் ஆண்டவரை உயர்த்தினான், இதுவரைக்கும் அவன் உடன்படிக்கையின் பிள்ளை என்பதை நினைவுபடுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. நம்ம எடுத்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறோம். ஆண்டவரே என் பிரச்சனையை பாருங்க, ஆண்டவரே என் காரியத்தை கேளும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம் ஆண்டவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு நேரம் இவன் தேவனை துதித்தான் தெரியாது, எவ்வளவு நேரம் தேவனை ஆராதித்தான் தெரியாது, எவ்வளவு நேரம் உடன்படிக்கையை பற்றி ஆண்டவரோடு பேசினான் தெரியாது. இதெல்லாம் முடிச்ச பின்பு, அதன் பின்பு தேவனுடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, அவன் தேவனிடத்திலே வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணி கேட்ட பின்பு, அதன் பின்பு தான் பிரச்சனைக்கு வருகிறான். ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்குது, அதுவும் அந்த பிரச்சனை நியாயமற்றது, நியாயமற்றது, அநியாயமாய் இவர்கள் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவன் பிரச்சனைக்கான காரியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மட்டும் தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நீங்கள் உங்களை கட்டாயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வந்திருக்கிற பிரச்சனை, இந்த போராட்டம் அது நியாயமானதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அது நியாயமானதே ஆனால், அது உங்கள் பாவத்தின் நிமித்தமாய் வந்திருக்கவே ஆனால், உங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் வந்திருக்கவே ஆனால், அதனுடைய சொல்யூஷனே வேற. அதுக்கு நீங்க வேற பக்கமா திரும்பணும். முதலாவது ஆண்டவரை பார்த்து மனம் திரும்ப வேண்டும். தேவ சமூகத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த பிரச்சனைக்கான காரணம் உங்களிடத்திலே காணப்படுமே ஆனால், அது உங்களிடத்திலே காணப்படுமே ஆனால், நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். பிரியமானவர்களே, நான் இவன் சொல்லுகிறான், இந்த பிரச்சனைக்கு காரணம் இது நாங்கள் அல்ல என்பதை அவன் விளங்கிக் கொள்ளுகிறான். இவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே அவர்கள் வந்த நோக்கத்தை அவன் தெளிவா எடுத்து வைத்து அவன் சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அவர்கள் ஜெபம் பண்ணி முடிச்ச பின்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச பின்பு வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன சொல்ற, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையா? இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க பலன் இல்ல, ஏன்னா எங்களுக்கு வேர் இல்ல. வேர் இருக்குமே ஆனால் நீங்க நிற்பீங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கிறிஸ்துவாகிய வேர், ஆணி வேர் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்க நிற்பீங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். அவர் திராட்சை செடியா இருப்பாரே ஆனால் கொடிகள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நிறைய நேரங்களில் அந்த வேரோடு நாம் இணைக்கப்படாத பொழுது, அந்த அஸ்திபா நாம் இணைக்கப்பட முடியாத பொழுது நிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் போய் விடுவோம். பிரியமானவர்களே, நிக்க பலன் இல்ல. மாத்திரமல்ல, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பா ரெண்டு வழி தெரிஞ்சிருக்கும். வேற பக்கத்து நாட்டு ராஜாவை கூப்பிடலாமா, மக்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணலாமா, மந்திரி சபையை கூட்டி ஆலோசனை பண்ணலாமா, ஏதாவது ரெண்டு மூணு காரியங்களை செய்ய அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவ சமுத்திரம் சொல்லுகிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா. அன்றே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி, அன்றே என்ன செய்ய வேண்டும் சொல்லி எங்களுக்கு தெரியலாண்ட. ஆகவே எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி வருவதற்காக, எங்களுக்கு ஜெயம் வருவதற்காக ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அவன் அப்படியா தேவ சமூகத்தில் அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கிறது, தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறது. நம் சத்திய வேதாகமத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது போல வேதம் சொல்லுகிறது. இதோ வேலைக்காரனின் கண்கள் எங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறதையா. இறங்கும் ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் எங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறதையா. வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறதையா. எஜமானே,
ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, எனக்கு ஒட்டாசை வரும் பர்வதத்தை நோக்கி கொண்டிருக்கிறது, நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நீரே பதில் செய்வீர் என்று, நீரே உதவி செய்வீர் என்று சொல்லி உம்மையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பதிலுக்காய் காத்திருக்கிறோம், பதிலுக்காய் காத்திருக்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பதிலுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபத்தை முடிக்கிறான். ஜெபத்தை முடிச்ச பிறகு பாருங்க, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 13வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம் பிரியமானவர்களே. ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸியான காரியம். நீங்க ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப போகும்போது கையில தூக்கிக்கிட்டே போயிடலாம். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, வருவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு உடனே பெயர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும். இவர்கள் தேவ சமூகத்தில் நின்றார்கள். தேவன் என்ன சொல்லுவாரோ, தேவன் என்ன செயல்படுவாரோ என்று ஆபகுக்கை போல அவர்கள் தேவ சமூகத்தில் அரணிலை காத்திருந்தார்கள், நிலை கதவருகே காத்திருந்தார்கள், தேவனுடைய வசனத்திற்காக காத்திருந்தார்கள், தேவன் பேசட்டும் என்று காத்திருந்தார்கள், தேவன் ஏதாவது சொல்லட்டும் என்று காத்திருந்தார்கள். அது முக்கியமான காரியம். தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நம் தேவ சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்காக தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நின்று கொண்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் நிலைத்து நின்று கொண்டிருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப கடினமான காரியம். ஜெபம் பண்றது ஈஸியான காரியம், ஆனா நிக்கிறது கடினமானது. நிற்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கும் பிரியமானவர்களே. நிற்கும் பொழுது அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வருவான். இப்பொழுதுதான் அவன் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி உங்களை தள்ளிவிட பார்ப்பான், உங்கள் வாயை கிளறி விட பார்ப்பான். அமைதியா நின்று கொண்டிருக்கணும். இப்ப அமைதியா நின்று கொண்டிருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல வாயை திறக்க கூடாது, அவர்கள் முறுமுறுத்ததை போல முறுமுறுக்க கூடாது. இப்பதான் முறுமுறுக்க தோணும். என்ன ஆண்டவர் பதில் சொல்லலையே, ஒண்ணுமே பதில் வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ணிட்டேனே, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்துட்டேனே, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் பதில் தருவேன்னு சொன்னாரே, ஒண்ணு செய்யலையேன்னு சொல்லி சில வேளைகளிலே நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவர் என்ன பேசுகிறார் காத்திருக்கணும், அவர் என்ன சொல்லுகிறார் காத்திருக்கணும். இந்த வேளையில பிசாசு வருவான், முழு பலத்தையும் பயன்படுத்துவான், உங்களை அசைக்க வேண்டும் என்று விரும்புவான், உங்கள் விசுவாசத்தை அசைக்க விரும்புவான், விசுவாசம் என்கிற அஸ்திபாரத்தை அசைக்க விரும்புவான். தேவ பிள்ளைகளின் அஸ்திபாரத்தை அசைப்பதற்கு, உறுதியை குலைப்பதற்கு, உங்கள் உறுதியை நீங்கள் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை குலைப்பதற்கு பிசாசு இப்போ முயற்சி செய்வான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நீங்க அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னுமாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மிகுந்த தைரியத்திற்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசத்துல நிலைச்சு நில்லுங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்துல உறுதியாருங்க, கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியாருங்க. இப்பதான் அசையும்படியாய், உங்களை அசைக்கும்படியாய், நிக்க விடாதபடி, தடுமாற பண்ணும்படியாய், அங்கே எங்கேயும் ஓட பண்ணும்படியாய், அவர்களை இவர்களை தேடி ஓட பண்ணும்படியாய், மொபைல் எடுக்கவா, போன் பண்ணவா, அங்க கேட்கவா, இங்க கேட்கவா, அவங்களோட ஆலோசனை கேட்கவா, இவங்களோட ஆலோசனை கேட்கவான்னு சொல்லி உங்களை ஓட பண்ணுவதற்கு, உங்கள் வாயை திறக்க பண்ணுவதற்கு, உங்கள் விசுவாசத்தை அசைக்க பண்ணுவதற்கு இப்ப பிசாசு முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, ஆனா தேவ சமூகத்தில் நிற்கணும், ஆண்டவரையே பார்த்து கொண்டு இருக்கணும், அவர் என்ன சொல்லுவார் என்று காத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஒரு சாதாரண விசுவாசி மூலமாக, ஒரு சாதாரண தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கடந்து வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யகாசியேல் என்கிற ஒரு மனிதனின் மூலமாக தேவன் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்க பயப்படாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க. இந்த யுத்தத்தை நீங்க பண்ண போறது இல்ல, தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறார். அவர் யுத்தம் பண்ணுவாரேயானால் இன்றைக்காவது என் ஆண்டவர் தோல்வி அடைந்திருக்கிறாரா? அவர் ஒரு நாளும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் கான்கர், அவர் ஜெயம் எடுக்கிறவர், அவர் வெற்றி வேண்டர், அவர் வெற்றி வீரர். அவரை யாரும் தோற்கடிக்க முடியாது. இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலும் பிசாசு அவரை மேற்கொள்ள முடியவில்லை. வெற்றி வேண்ட நமக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், யுத்தத்தை நான் உனக்கு முன்னின்று நடத்துகிறேன் என்று சொல்லி. நிச்சயமா இந்த யுத்தம் வெற்றியிலே தான் முடிய போகிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி பார்த்து நின்று கொண்டிருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக தேவ பிள்ளைகள் நாம் காத்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சமூகத்திலே நிலைத்து நின்று கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் நின்ன பிறகு அதுக்கு பிறகு ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி இப்படி போங்க,
ஆண்டோட சமூகத்தில் நிக்கணும் அப்படின்னா அப்படியே அமைதியா நின்று விட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. அதன் பின்பு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படி புறப்பட்டு போங்க, இப்படி விட்ட காலத்துக்கு நீங்க இப்படி போகணும், இந்த மாதிரி எதிரி வருவான், நீங்க என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்தபடியாக அவர் ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். யுத்தம் வரும் பொழுது, யுத்த களத்தில் எதிரி வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி வரும் பொழுது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, தேவ பிள்ளைகள் இப்பொழுது என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே, முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கணும். வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், நம்மை தேற்றுவதற்கு, நம்மை எச்சரிப்பதற்கு, நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு வாக்குத்தத்தத்தையோ ஒரு எச்சரிப்பையோ தேவன் நமக்கு கொடுத்து நம்மோடு கூட பேசுவார். அதன் பின்பு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இதை நினைப்பட்டு ஆசைப்படுகிறேன். நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே தாவீதின் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. அவன் எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறான். யுத்த களத்திற்கு போய் திரும்பி வந்த பொழுது, அவன் அங்கே சிக்லாக்குக்கு வந்த பொழுது, அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த 600 பேருடைய மனைவி பிள்ளைகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், அவனுடைய உடைமைகள் எல்லாம் அமலேக்கியரால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போய் விடப்படுகிறது. இப்போ அவன் ஏற்கனவே ராஜாவினால் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு யாரும் இல்லாத இடத்துல ஒரு 600 பேர் அவனை தேடி வந்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், இப்படி ஒரு 600 பேர் அவனோடு இருக்கிறார்கள். இவர்களை கொண்டு யுத்த களத்தில் யுத்தத்துக்கு போய் வந்து கொண்டிருக்கிறான். ஆனா இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்தா அவனுடைய உடைமைகள் எல்லாம் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். இப்படி அவங்க கூட 600 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவனுடைய குடும்பங்கள், எல்லாருடைய குடும்பங்களும் போய்விட்டது. இந்த 600 பேர் என்ன செய்தார்களாம்? வேதம் சொல்லுகிறது, இந்த தாவீதால நமக்கு பிரச்சனை என்று சொல்லி அவன் மீது கல் எறிவதற்கு கல்லை எடுத்துக் கொண்டார்கள். தாவீது அழுகிறான். அழுவதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அழுது 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 கண்களில் நீரே வற்றி போகும்படி அழுது இருக்கிறான். அழுது 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 புலம்பி தேவ சமூகத்திலே காணப்பட்டிருக்கிறான். இப்ப அவனுக்கு திடப்படுத்த யாரும் கிடையாது. 600 பேரும் கூட அவனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள். மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஆடு மாடுகள் இல்ல, மிருக ஜீவன்கள் இல்ல, உடைமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போயிருக்கிறது. அவன் தனியனாய் நின்று கொண்டிருக்கிறான். கூட இருந்த 600 பேரும் அவனை கல்லெறிய நினைக்கிற இந்த சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, அந்த 1 சாமுவேல் 36 சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்படி அவன் தன்னை திடப்படுத்தி இருக்க முடியும்? அவனை திடப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் கிடையாது. அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு அங்கே பிரதான ஆசாரியனோ இல்லை ஆசாரியர்களோ அங்கே காணப்படவில்லை. எப்படி அவன் தன்னை திடப்படுத்தி இருக்க முடியும்? தேவ சமூகத்திலே அவன் போயிருப்பான். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரே, சிங்கத்தின் கைக்கினை தப்பிவிட்டாரே, இரடியின் கைக்கினை தப்பிவிட்டாரே, கோலியாத்தின் கரத்துக்கினை தப்பிவிட்டாரே, என் தலை மீது ஒரு எண்ணெய் அபிஷேகம் இருக்கிறது. நிச்சயமான ராஜாவே, நிச்சயமான ராஜாவே, இந்த சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாக இருக்கலாம், இந்த சூழ்நிலைகள் எனக்கு மோசமாக இருக்கலாம், எது எப்படி ஆனாலும் அபிஷேகம் என் தலை மேல இருக்கிறது. ஆகவே நான் திடப்படுத்திக் கொள்வேன். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படுவேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மாம்சமானவனை நம்புவதில்லை. நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். உன்னதமானவருடைய மறைவிலே காணப்படுகிறேன். நான் பயப்படுவதில்லை, நான் அஞ்சுவதில்லை. தீங்கினை தொடராது. தீங்கு நாளிலே தேவன் தம்முடைய கூடார மறைவிலே என்னை மறைத்து ஒளித்து நம்முடைய வேளையிலே என்னை உயர்த்துவார். என்னை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியும். நன்மை தொடரும், கிருபை தொடரும், நிச்சயமாய் நடக்கும் என்று அவன் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி இருப்பான். நேற்றைய தினத்தில் எனக்கு நன்மை செய்தாரே. எத்தனையோ சிங்கத்தை, எத்தனையோ கரடியை மேற்கொள்ள, கோலியாத்தை மேற்கொள்ள, பெலிஸ்தியனை மேற்கொள்ள, யுத்தங்களிலே ஜெயத்தை தந்தாரே. இன்றைக்கு மட்டும் விட்டுருவாரா? ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை எனக்கு பாதகமா இருக்கலாம். ஆனா தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் எனக்கு துணை செய்ய என்னோடு இருக்கிறார். என்னோடு இருந்து என்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் என்று சொல்லி அப்படி சொல்லி அவன் தன்னை திடப்படுத்தி இருப்பான். பிரியமானவர்களே, திடப்படுத்துறதோட நிக்கல பாருங்க. இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதோட நிக்கல. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போகட்டுமா வேண்டாமா? ஊரி மறுகிறது, தும்மி மறுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிக்கிறான். எதனால ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிப்பது இந்த தாவீதுடைய சுபாவம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, போ. யுத்த களத்தை நோக்கி போகிறான். யுத்த களத்திலே போய் அமலேக்கியரை மேற்கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பி கொண்டார்கள். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்திலே காத்திருக்கணும், தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கணும். தேவன் பேசுவார். தேவன் பேச ஆரம்பித்த பின்பு தேவன் சொல்லுகிற காரியத்தை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நாம் செய்யணும். தேவன் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய துணை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். சத்துருவை மேற்கொள்ளுவீர்கள், சத்துருவை மடக்கடிப்பீர்கள்.
முன்பாக இருக்கிற எத்தனை பெரிய சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக எழுப்பினாலும் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது ஜெயம் எடுக்கிறான். தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுத்து தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, என்ன காரியங்களை நீங்க செய்யுங்க. உடனே ராஜா என்ன பண்ணுகிறான்? ஜனத்தை எல்லாம் கூட்டுகிறான். எல்லோரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன செய்யறது, எப்படி யுத்தம் பண்றது? அப்ப அவங்க ஜனங்களே சொல்லுகிறாங்க, நம்ம முதல்ல பாடகரை அங்கே முன்னாடி நிறுத்துவோம். கர்த்தரை துதிக்கிற கூட்டம் முன்னாடி யுத்த களத்துக்கு போகட்டும். இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தரை துதிக்கிற கூட்டம் யுத்த களத்துக்கு போனார்கள் என்று சொல்லி, அதன் பின்பு வேதாகம காலத்திற்கு பின்பு ஒரு முறை ஒரு யுத்தம் நடந்தது என்று சொல்லியும், எருசலேமில் இருந்து பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே அந்த யுத்தத்தை சந்தித்தார்கள் என்று சொல்லியும் வரலாறு சொல்லுகிறது. அந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் இவர்களுக்கு முன்னே இது போன்ற காரியங்கள் நடந்ததில்லை. பிரியமானவர்களே, அங்கு யுத்த களத்தில் எதிரிகள் வருகிறார்கள். எதிரிகள் வரும் பொழுது, எதிரிகள் எதிர்த்து வரும் பொழுது தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதித்துக் கொண்டு முன்னே செல்கிறார்கள். கையில் ஆயுதம் இல்ல, கையில் ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக யுத்த களத்திற்கு போவார்களே. ஆனால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இது ஒரு தற்கொலை படைக்கு சமமானது, தற்கொலை படைக்கு சமமானது. தற்கொலை செய்ய, அதாவது தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தவர் துணிஞ்சவங்க இதை செய்ய முடியும். ஆனா கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார், சாவுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார், எதிரி கையில ஒப்புக் கொடுக்க மாட்டார். என வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெயிப்பீங்க வாக்கு கொடுத்திருக்கிறார். நானே யுத்தம் பண்ணுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில பாருங்க, ஒரு கூட்டம் உயிரையே பணைய வைக்குது. ஏன்னா ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாருங்கிற நம்பிக்கையில ஒரு கூட்டம். ராஜா சொல்லல இப்படி கண்டிப்பா நீங்க இத்தனை பேர் ஜெபம் பண்ணணும், இத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கணும். ராஜா சொல்லல, அவங்களே மனமு வந்து ஆண்டவரை துதிப்பதற்காய் ஒரு கூட்டம் எழும்புகிறது. அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆண்டவரை துதிப்பதற்காய் ஒரு கூட்டம் எழும்பி வருகிறது. தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு கூட்டம் எழும்பி விட்டது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கூட்டம், இந்த லேவியர், அவர்கள் இந்த கோகாத்தின் புத்திரர், இவர்கள் போய் தேவ சமூகத்திலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின பொழுது, இவர்கள் பாடி மகிமைப்படுத்தின பொழுது, யுத்த களத்திலே எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம் நடந்த பொழுது, யுத்த களத்திலே அவர்கள் நின்று கர்த்தரை துதித்து பாடி துதி செய்தார்கள். அதிகாலையிலே எழுப்பி புறப்பட்டு போனார்கள். இந்த துதியை செய்வதற்காக, இந்த ஆராதனை செய்வதற்காக வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் அதிகாலையிலே எழுப்பி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் படிப்பீர்களே ஆனால் 20ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. அதிகாலையிலே அவர்கள் எழுந்திருந்து தெக்கோவா வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா அவங்க கண்டிப்பா நம்ம அதிகாலையில் எழுப்புவோம். என் பிள்ளை அவன் சொல்லுவான், 3வது பிள்ளை அடிக்கடி சொல்லுவான், டேடி என்னை காலையில் எழுப்புங்க. ஏமா நீ காலையில் எப்படிமா எழும்புவ, உனக்கு கஷ்டமா இருக்குமே, நீ எழும்ப மாட்டியன்னு சொன்னா எனக்கு ஒரு பிக்னிக் போறேன்னு சொல்லுங்க, நான் உடனே எந்திரிச்சிருவேன். ஏதாவது ஒரு காரியம் ஒரு லேட்ஜாமா இருக்குன்னு சொல்லுங்க, உடனே எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவா. பிரியமானவர்களே, ஆமா நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஒரு டூருக்கு போகணும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும், உடனே 4 மணிக்கு கூட நீங்க எழும்புவீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமே எழும்புவோம், அந்த காரியத்துக்காக போவோம். ஆனா இந்த காரியம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, ரொம்ப கடினமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 6 மணிக்கு நீங்க அலாரம் வச்சிருப்பீங்க, 5 மணிக்கு அலாரம் வச்சிருப்பீங்க. அது 5 முறை 6 முறை அடிச்சு ஓஞ்சி 7 மணி வரைக்கும் அந்த அலாரம் அடிச்சுட்டே இருந்தா கூட நீங்க எழும்பவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, போறதா வேண்டாமா, போட்டுமா வேண்டாமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமே யோசிப்பீர்கள். அனைவருக்கு அதிகாலையில் எழும்புகிறார்கள். ஆபிரகாமை போல, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அதிகாலையிலே எழும்பி சென்றது போல அங்கே தேவன் சொல்லிவிட்டார். அவன் காத்திருக்கல, தாமதம் பண்ணல. சரி மத்தியானம் போலாம், சாயந்தரம் போலாம், லேட்டா போலான்னு காத்திருக்கல. ஆண்டவர் சொன்ன உடனே அவன் புறப்பட்டு அதிகாலையில் எழும்பி போனதை போல இவர்கள் அதிகாலையிலேயே யுத்தத்திற்கு அவர்கள் தங்கள் யுத்த களத்தை சந்திப்பதற்கு ரெடி ஆயிட்டாங்க. எவ்வளவு சுறுசுறுப்பு பாருங்க, எவ்வளவு உற்சாகம் பாருங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு பயம் கிடையாது. தேவன் தங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்கிற நம்பிக்கையில யுத்த களத்துக்கு போகிறார்கள். யுத்த களத்தில் நின்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ சத்தியத்தை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுகிறேன். இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களானால், இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையை கடைபிடிப்பீர்களானால், எத்தனை பெரிய சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். சத்துரு எதிர்த்து வரும் பொழுது, யுத்த களத்தில் எதிரிகள் எதிர்த்து வரும் பொழுது அவர்கள் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவனை துதிக்கிறார்கள், பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கிறார்கள். இப்படித்தான் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்க வேண்டும் என்று பாடகர் குழுவினர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். எப்படி துதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது, அதன்படி அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். உங்கள் சத்துருக்களை பார்க்கும் பொழுது, உங்கள் டூப்ளிகேட் சத்துருக்களை பார்க்கும் பொழுது, ஒரிஜினல் சத்துரு அல்ல, அவன் உங்கள் கண்களுக்கு தெரிய போவதில்லை. ஆனால் உங்கள் டூப்ளிகேட் சத்துருக்களை பார்க்கும் பொழுது, யார் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார்களோ, யார் உங்களோட தண்ணிக்காக டெய்லி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யார் உங்களை அவதூறான வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ, யார் உங்களை சொன்னதை நீங்கள் சொன்னதை சொல்லாததாக, நீங்கள் சொல்லாததை சொன்னதாக உங்க மேல வீணான பலிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை காணும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரை துதிக்க வேண்டும். சாதாரண என்ன செய்வீங்க? நீங்க மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவீங்க, தலையை தொங்க போட்டுட்டு போவீங்க. இல்லைன்னு சொன்னா வேறு பக்கமா நீங்க திரும்பி
போய்விடுவீங்க, இல்லைன்னா உங்களை பார்த்து முறைச்சிட்டு போவீங்க. இது போல ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் சாதாரணமா. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது போன்ற சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை துதிப்பீர்களே ஆனால், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, என்னுடைய உண்மையான சத்துருவை கண்டுகளை இடம் கொண்டீரப்பா, இவர்களை நேசிக்கிறேன் ஐயா, இவர்களை நேசிக்கிற ஆண்டவரே, இது அன்பு தம்பி ஐயா, இது அன்பு தங்கச்சி ஐயா, இது எங்க சொந்தக்காரங்க ஐயா, இவர்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி அவர்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, இவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளும் பொழுது, ஓ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். தேவன் உங்களுக்காக அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பதற்கு தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்கு அது தெரியாது. நீங்க துதிச்சுட்டே இருப்பீங்க, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, யுத்த காலத்தில் இருந்து கொண்டே இருப்பீங்க. வீட்டில் இருந்து நீங்க முழங்கால் படிட்டு, இந்த லாக்டவுன் பீரியட்ல முழங்கால் படிட்டு நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருப்பீர்களே ஆனால், ஐயோ உங்களுடைய வாழ்க்கையில கூட இது போன்ற சோதனை தான். ஐயோ 3 ஜாதி மக்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்களே, ஐயோ ஒரு பக்கம் கொரோனா படையெடுத்து வந்திருக்குது, இன்னொரு பக்கத்துல அங்கே ஒரு வேலை பஞ்சம் வருமோ, வெட்டுக்கிளி வந்ததுனால பஞ்சம் வருமோங்கிற ஒரு பயம். ஓ சீனா அந்த இந்தியா பார்டர்ல அங்க யுத்தம், பயங்கரமான யுத்தத்துக்கான ஆயுத காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற பயங்கள், ஏதோ ஒரு காரியம் யுத்தம் வந்துருமோ, பஞ்சம் வந்துருமோ, கொள்ளை நோய் ஏற்கனவே நம்முடைய தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல ஒரு புயல் காற்று பாம்பே பட்டணத்தில் வீசியது. அதுவும் கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய பயத்தை, தாக்கத்தை நம் நடுவில் ஏற்படுத்தி இருந்தது. பிரியமானவர்களே, இப்படி ஏதோ ஒரு காரியம், ஒருவேளை உங்களுடைய இந்த மாம்ச பிரகாரமான காரியங்களோ, இல்லையென்றால் கடனை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலும் தேவனை துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், நன்றியோடு அவரை தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. ஏன் இப்படி துதிக்கணும்? துதிக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஏன் ஆண்டவர் எரிகோ கோட்டைக்கு முன்பாக துதிக்க வைத்தார்? ஏன் அங்கே கிடியோனை எக்காலம் ஊற வைத்தார்? ஏன் அந்த எரிகோ கோட்டை அந்த துடியில இடிந்து விழுந்தது? ஏன் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அங்கே ஒரு தேவன் அஸ்திபாரம் அசையும்படியான ஒரு பூமி அதிர்ச்சியை தேவன் ஏற்படுத்தினார்? பூமியை ஏன் குலுங்க பண்ணும்படி செய்தார்? ஒருவேளை நீங்கள் இப்படி கேட்பீர்களே ஆனால், ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன் பிரியமானவர்களே, நீங்கள் துதிப்பீர்களே ஆனால், தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் இறங்கி வருவார். எப்படி இறங்கி வருவார் தெரியுமா? அந்த நடுவிலே அமரும்படியாய், உங்கள் நடுவிலே அமரும்படியாய், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் நீங்கள் துதிப்பது என்று சொன்னால், ஏதோ 1000 ஸ்தோத்திர பலிகளை புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு துதிப்பது அல்ல. அந்த துதியை நான் சொல்லவில்லை. அந்த துதியை நீங்கள் உங்கள் தொண்டை கிளிய நீங்கள் சொல்லி துதித்தாலும், அந்த துதியை நீங்கள் சொல்லி முழங்கால் தேய முழங்கால் போட்டுக்கொண்டு முழங்காலிலே நின்று நீங்கள் இந்த துதியை ஏறெடுத்தாலும் அது உங்களுக்கு பலனை கொண்டு வர போறதில்லை. பிரியமானவர்களே, துதி என்பது துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனை எனக்குள்ளே கொண்டு வருவது, அவர் எனக்குள்ளே தங்குவதற்கு, அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு ஒப்புக் கொடுப்பது முக்கியமான காரியம். அப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். துதி செய்யும் பொழுது, ஆண்டவரை முழு இதயத்தோடு துதிக்கும் பொழுது, அவரே என் ரட்சகர், அவரே என் ஆளுநர், அவருக்கு என் வாழ்க்கையில முதலிடம், அவர்தான் என் வாழ்க்கையில நடு மையம் என்று சொல்லி அவருக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிற பிரியமானவர்களே. இப்படி நீங்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இப்படி உங்க வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? அவர் மையமா வருவார். அவர் உங்க வாழ்க்கையில மையமா வருவாரு. அவர் வரும் பொழுது எல்லா சத்துருக்களும் சிதறிண்டு ஓடுவார்கள். எல்லா பொல்லாத வல்லமைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியாது. நீங்க துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வீட்டுல துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதிரியின் பாளையத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. எதிரியின் பாளையத்தில் என்ன நடக்குது, அங்க எதிரியின் கூடாரத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. ஆனா துதிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தேவன் கிரியை செய்து கொண்டிருப்பார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி இருக்கலாம், பல மனுஷர்கள் எழும்பி இருக்கலாம், பல சக்திகள் எழும்பி இருக்கலாம், பல ஆவிகள் எழும்பி இருக்கலாம், பல கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கலாம், பல கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை துதித்துக் கொண்டிருங்க, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க, நன்றியோடு அவரை தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடி தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஆண்டவரை தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களே ஆனால், உங்களுடைய கண்கள் மாற்று அவரே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கட்டும். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது போல உங்களுடைய கண்கள் மட்டும் அவரே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கட்டும். வெற்றி வருகிற தேவனையே நோக்கி பார்த்து, அவரே நோக்கி பார்த்து, யோசபாத் செய்தது போல அவரே நோக்கி பார்த்து, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் துதித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால், ஓ சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்க்காது பயங்கரமா தான் இருக்கும். ஓ வியாதியா, அதுவும் 105 டிகிரியா, ஓ பயங்கரமான ஒரு கொரோனா பயங்கரமான சூழ்நிலை, சொந்தக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுவும் அவங்களுக்கு ஜுரம் விட மாட்டேங்குது, அதுவும் தொண்டையில பயங்கரமான புண்ணு இருக்குது. ஏதோ செய்தியை கேள்விப்படுகிறீர்களோ, பக்கத்து வீட்டுக்கு கொரோனா வந்துருச்சு, செய்தியை கேள்விப்பட்டு பயப்படுகிறீர்களோ, பயப்படாதீங்க. சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. உங்களுடைய கண்கள் அவரை மட்டும் நோக்கி பார்க்கட்டும், என் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும், ஒட்டாசை ஒரு பரவலத்தை நோக்கி பார்க்கட்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். ஒரு சின்ன பையன் ஒரு வித்வானை தேடி வந்தான். அந்த பையனுக்கு நல்ல இசைக்கருவி வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை. அவரிடத்துல போய் கேட்டான். ஆனா ஒரு பெரிய தொகையை சொன்னான். இவ்வளவு தொகை இருந்தா நீ படிக்கலாம். அப்ப அவன் சொன்ன, எனக்கு ஆசையா இருக்கியா, ஆனா அவ்வளவு பணம் என்கிட்ட கிடையாதுயா, என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்குது, இதை வச்சு எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களா? உன் சின்ன தொகையை சொன்னான்.
அவர் அவன் மீது பரிதாபப்பட்டார். அவன் கொண்டு வந்த தொகை ஒரு சின்ன தொகை, ஆனா அந்த பையன் மீது பரிதாபப்பட்டு அவனுக்கு எல்லா காரியங்களையும் அந்த பிடியில் வாசிப்பதற்குரிய எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவன் எல்லாம் உருவாக்கின பின்பு ஒரு நாள் அவனை பார்த்து சொன்னார், தம்பி, நான் உன்னை கொண்டு போய் ஒரு நாள் ஒரு பெரிய மேடையில நிறுத்த போறேன், ஒரு பெரிய பிரபலமான மேடையில நிறுத்த போறேன். நீ வாசிக்கணும், தைரியமா வாசிக்கணும், அதுல உனக்கு பேர் உண்டாகும், புகழ் உண்டாகும் சொல்லும் பொழுது அவன் சரி ஐயா, நான் அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டான். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த குறிப்பிட்ட இடத்துல நின்று அவன் அந்த வாசித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இசைக்கருவியை வாசித்துக் கொண்டு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறான். இவன் மெய் மறந்து பாடலை பாடும் பொழுது, இசைக்கருவி வாசிக்கும் பொழுது அநேகர் அவனை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். இவனுக்கு மாலை சூட்டப்படுகிறது, இவனுக்கு பணம் தூக்கி எறியப்படுகிறது, இவனுக்கு கரகோஷங்கள் எழும்புகிறது, விசில் சத்தம் கேட்கிறது, இவனுக்கு அநேகர் இவனை புகழ்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம் பிரியமானவர்களே, என்னுடைய கண்கள் மட்டும், இந்த கண்கள் மட்டும் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பெரியவரை மாத்திரம் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது. எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இத்தனை பேர் நம்ம இவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், இத்தனை பேர் இவனுக்கு மாலைகளை சூட்டிக் கொண்டிருக்கோம், ஆனா இவன் எதிலையுமே அவன் திருப்தி அடையலையே, எதையுமே அவன் பார்த்து சந்தோஷம் அடையலையே அப்படின்னு எல்லோரும் திருப்பி பார்க்கும் பொழுது அங்கே எதிரில் அந்த மாஸ்டர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சரிப்பா சரிப்பா, நீ செய்தது சரிப்பா, அவருடைய வார்த்தையை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை மட்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையில வெற்றிகள் குவிந்து கொண்டிருக்கிறது, பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது. அவன் பிரியமானவர்களே, உங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும், என் ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும், அவரே நோக்கி பார்த்து அவருக்கே ஆராதனை செய்யுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்து கொண்டிருங்க, அவரே துதித்துக் கொண்டிருங்க. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. ஆண்டவரை தொடர்ந்து துதிங்க, ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருங்க, ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருங்க. பிரியமானவர்களே, நீங்க வெற்றி போவது விரியுது, உறுதியான காரியம். அங்க 3 ஜாதி மக்களும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினார்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அங்கே எழுப்பினார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் துதித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் வேதம் உங்களுக்கு ஆயுதமாய் கொடுக்கிறது. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகைஞனை அடக்கி போட, பள்ளிக்காரனை அடக்கி போட ஆண்டவர் குழந்தைகள் பாலகர் வாயினாலே துடியை உண்டு பண்ணினார், பலனை உண்டு பண்ணினார். இயேசு அதை சொல்லுகிறார், குழந்தைகள் பாலகர் வாயிலே துடி உண்டு பண்ண பண்ணினீர் என்பதால் வேதம் சொல்லுகிறது. குழந்தைகள் வாயில, பாலகர் வாயில, தேவ பிள்ளைகள் வாயில ஒரு துதியின் சத்தம் வரும் பொழுது பகைஞர்கள் அடக்கப்படுவார்கள், பலிகாரர்கள் அடக்கப்படுவார்கள். உங்களுக்கு முன்பாக வருகிற எல்லா விதமான அந்த தீய செயல்கள் எல்லாம் அவைகள் அழிக்கப்பட்டு போய்விடும். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருங்க, அவரை ஆராதித்துக் கொண்டிருங்க. நீங்க பெராக்காவிலே கூட போகிறீர்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாட போகிறீர்கள், எதிரியின் உடைமைகளை கொள்ளையிட போகிறீர்கள். நீங்க எதிர்பார்த்தது வெறும் வெற்றியை மாத்திரம், நீங்கள் எதிர்பார்த்தது வெறும் விடுதலையை மாத்திரம். பயந்து விடுதலைக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்க. விடுதலையோடு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேடி வருகிறது. எதிரியின் பாளையத்தை கொள்ளையிட போகிறீர்கள், எதிரியின் உடைமைகளை கொள்ளையிட போகிறீர்கள். எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதோ எதெல்லாம் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். மீண்டும் அவைகளை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். தேவ ஆசீர்வாதம் உங்கள் கூடாரத்தை தேடி வரப் போகிறது. நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனால் உண்டான பயங்கரம் இருக்கிறபடியினால் சுற்றியுள்ள நாடுகளுக்கு நடுவிலே ஒரு அமெரிக்கை உண்டாக போகிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். யோசபாத்தை போல ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட போகிறீர்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஓ யோசபாத்தினுடைய வாழ்க்கையில செய்தது போலவே இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஐயா பயம் வந்திருக்குது, சூழ்நிலை கண்டு பயந்து இருக்கிறேன், மூன்று ஜாதி மக்களை பார்த்து பயந்து இருக்கிறேன், உலக மாம்ச பிசாசு ஓ ஜெயிக்க முடியலன்னு பயந்து இருக்கிறேன். இனி அப்படி அல்ல, நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட போகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கேட்க போகிறேன். தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஓ எடுத்த உடனே ஐயா அடுத்தாரு இன்னத்தாரு இல்ல, அப்படி இல்லை இப்படி அப்படின்னு இருக்கிற ஜெபம் அல்ல. முதல்ல தேவனை புகழ்ந்து, தேவனை ஆராதி, தேவனுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து, ஓ இந்த யுத்தத்திற்கான காரியத்தை அறிந்து, ஓ இது எதற்காக வருகிறது அதை அறிந்து, நிச்சயமாகவே இந்த காரியத்தில் தேவன் எனக்கு நியாயம் செய்வார் என்கிற அந்த உணர்வு வரும் பொழுது, ஓ தேவனை நோக்கி தேவன் எனக்கு செயல்படுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறேன். தேவ சமூகத்தில் நிற்கிறேன். தேவன் எனக்கு வெளிப்படுகிற வரைக்கும், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிற வரைக்கும், தேவன் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். வார்த்தை வருகிறது, தேவ வார்த்தை வருகிறது, தேவ வார்த்தைக்கு தெரிந்தாற் போல நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறேன். சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது, தடைகள் எல்லாம் மாறுகிறது. ஓ கர்த்தர் புதிய வழியை திறந்து கொடுக்கிறார். எரிக கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு வழிகள் உண்டாக்கப்படுகிறது. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். தோல்வி உங்களுக்கு அல்ல. தேவ பிள்ளையே, யூதாவே எழும்பி துதி, தேவ சமூகம் முன்னோடிதான். Thank you Jesus. Amen. நாம் தொடர்ந்து ஜெப நிலைமையில் இருக்க போகிறோம். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் அசைந்திடும்,
கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். நீ ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். நீ ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் வந்திடும், தேவ ஆசீர்வாதம் வந்திடும், ஆசீர்வாதம் வந்திடும், தேவ ஆசீர்வாதம் வந்திடும். நம்ம ஜூம்லோ ஒரு खबरा बाला बशल तिरी बंखलारा बाबा और खबरा बाला बाबा जिरी खबरा बारी खबरा बाबा बारी खबरा बाबा बाबा और खबरा बाला बाबा शल तिरी बंखलारा बाबा बाबा और खबरा बाबा बाबा जिरी खबरा बाबा जिराला बाबा बाबा और खबरा बाबा शिरी दुरी अंखलारा बाला बाबा और खबरा बाबा बारी खबरा बाबा जिरी खबरा शल तिरी बंखलारा बाबा जिराला बारा बाबा ओराला बाबा बारी खबरा बाबा இன்றைக்கு அப்ப நாங்க உங்க சமூகத்துல வந்திருக்கோம் பா. இன்னைக்கு சபா நாங்க யோசபாத்து படிச்சு பார்த்திருந்தோம். இன்றைக்கு சபா நாங்க கேட்ட எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு யோசபாத்து அவன் கலங்கினா 3 கண்ட்ரிஸ் முன்னாடி வந்துச்சு. அவன் வெறும் யூதியா தான் சின்னோண்டு கண்ட்ரி தான், 3 கண்ட்ரி வந்துச்சு. அப்ப அவன் எவ்வளவு பயந்துருக்கணும். அப்ப இந்த அவன் எவ்வளவு டெரிஃபைட் ஆயிருவான். ஆனாலும் நீங்க அவனை விடல, நீங்க அவனை கைவிடல, நீங்க அவனை கைவிடல. பிரச்சனை வந்துச்சு போயிருன்னு நீங்க விடல, நீங்க அவன் கூடயே இருந்தீங்க, நீங்க கூட இருப்பீங்க. எப்படி அந்த ஷாத்ரா ராபேத் மேகோ அந்த 3 பேரு அக்கினில இருக்கும்போது நீங்க 4வது ஆளா உள்ளாவினீங்கப்பா. அவங்க 3 பேர் இருக்கும்போது நீங்க 4வது ஆளா உள்ளாவினீங்க. இன்றைக்கு நீங்க உள்ளாவிட்டு இருக்கீங்கப்பா. இன்றைக்கு நீங்க எங்க கூட இருக்கீங்க, எங்களை கைவிட்டுட்டு போயிடல, எங்க கூட உள்ளாவிட்டு இருக்கீங்க, எங்க விட்டுட்டு போயிடல, கைவிடல. இன்றைக்கு அதுக்கு நன்றியப்பா. இன்னைக்கு யோசப் பாத்த படிச்சு நாங்க பார்த்தோம். அவன் பயந்துட்டான், அதனால அவன் ஜோம்னா மொத அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு, அவனுக்குள்ள பயம் எல்லாம் நீங்க பட்டுட்டு. நீங்களும் பயந்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது படிச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா? இது நடத்துறோம், அப்படி நடத்துறோம், இது பயம், அது பயம், இல்லன்னா இன்றைக்கு அப்படி கலங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாமே தூர தள்ளி வச்சுங்க, எல்லாம் அங்க வீசிருங்க. ஐயோ இந்த படிப்பா இல்ல வேண்டாம் எனக்கு, இல்லனா நீங்க இழந்திருக்கீங்களா? ஏதாவது தாவீது மாதிரி நீங்க இழந்திருக்கீங்களா? நீங்க வந்து காசு இழந்துட்டீங்களா? இல்லனா உங்க சிற்றடி இழந்துட்டீங்களா? இல்லனா உங்க சொந்த கார் இழந்துட்டீங்க, பைக் இழந்துட்டீங்க, இல்லனா உங்க ஃபேவரட் BMW கார் இழந்துட்டீங்க, இல்லனா உங்க வீடை இழந்துட்டீங்க, இல்லனா உங்க ஏதாவது உங்க திங்ஸ், உங்க ஃபேவரட் திங்கை இழந்துட்டீங்களா? என்னோட ஸ்கூலை இழந்துட்டீங்களா? இல்லனா எந்த நாளை இழந்துட்டீங்களா? இன்றைக்கு அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சிருங்க. போ இந்த தூக்கி வீசிருங்க. நீங்க தேவனை, நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க முன்னாடி வைங்க. அவர் உங்களை நடத்துவார். அவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணாங்களா, முடிவு வரைக்கும் அவர் தான் உங்களை நடத்துவார். முடிவு வரைக்கும் அவங்க தான், எண்டு வரைக்கும் அவர் தான் உங்களை நடத்துவார். அவர் விட்டுட்டு ஓடிட மாட்டாரு. மனுஷங்க விட்டுட்டு ஓடிடுறாங்கன்னா அவர் விட்டுட்டு ஓட மாட்டார். இன்றைக்கு அது தாவீது வந்து அவன் எல்லாமே இழந்துட்டான். அவன் எல்லாமே ஈவன் அவனோட சொந்த பீப்பிள் கூட, அவனோட பீப்பிள் கூட கல்ல எடுத்துட்டாங்க. இன்னும் என்னது, ஆனா அவன் வந்து அப்படி விடல. தீர்க்கதரிசன அனாய் பண்ணிட்டாங்க. இயேசு கூட இருப்பாரு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஏதாவது இன்றைக்கு நீங்க பயந்து இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த பயம் எல்லாம் மாற்றப்படும். இன்றைக்கு ஒருவேளை உங்களோட யுத்தம் கலம் குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அந்த பயம் எல்லாம் நீங்க பட வேண்டும். இன்னைக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒரு கபாரா பாலா பரி கபாபா பாரி கபாரா பாபா திரி கபாரா பாபா ஷல திரி பங்கலா பாபா ஒரு கபாரா பாலா பாரி கபாபா பாரி கபாரா பாபா ரி கபாரா பாபா. யுத்தம் உங்களுக்கு கிடையாது, அது யுத்தம் உங்களுக்கு கிடையாது, அது தேவனுடையது. அது இன்றைக்கு கலங்கி இருக்கீங்களா? அது யுத்தத்தை பற்றி கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு யுத்தம் உங்களுக்கு கிடையாது. யுத்தம் வந்து ஆண்டவர்து. நீங்க அவர் மேல நீங்க எல்லா பாரத்தை வச்சிருங்க, அவர் சுமந்திருப்பார். இன்றைக்கு தான் யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். இன்றைக்கு உங்களை யூதாவே, இன்றைக்கு நாங்க தேவ சமூகம் உன்னோட இருக்குது. இன்றைக்கு நீ துதி நீங்க வந்திருக்க, இன்னைக்கு துதிக்கிறதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க. யூதாவே தூங்குற நேரம் அல்ல, இல்லன்னா நீங்க தூங்கிட்டு இருக்க, நீ தூங்குற நேரம் இல்ல. எல்லாரும் சைட்ல போட்டுட்டு வந்துருங்க. இது ஜெபிக்கிற நேரம். நீங்க ஜெபிங்க, எல்லா பயம் நீங்கி விடும். எல்லாம் ஒருவேளை நீங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா கூட இன்றைக்கு எல்லா பயம்
அப்புறம் அவங்களுக்கு கட்டு வச்ச அவங்களுக்கு செயின் எல்லாம் இருந்துச்சு. துதி செய்ய அவங்க தொடங்குனாங்க. அந்த பவுலும் சீலாவும் துதிக்க செய்யும் போது அவங்களுக்கு வெறும் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒரு கை கால் எல்லாம் வெறும் வாய் தான் இருந்துச்சு. வாய் வச்சு துதிச்சாங்க. அவங்க வாய் வச்சு துதிக்கும் போது எல்லா கட்டுகள் உடைஞ்சிட்டு, அது உடைஞ்சிட்டு இன்றைக்கு அது வந்து உடைஞ்சிட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்க கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிட்டு இருள் எல்லாம் மாறிடு. இன்றைக்கு நீங்க வந்து இது குறிச்சு இந்த எது யுத்தம் குறிச்சு பயந்தாலும் ஒரே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, யுத்தம் உங்களுக்கு கிடையாது, யுத்தம் கர்த்தருது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க தொழில எப்படி செய்யணும்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு, இன்றைக்கு ஒரு புது வாழ்வு வரும், ஒரு புது கிருபை வரும், புது பலன் வரும். ஒரு கமரா பாலா ஒரு கமரா பாதுரி கமரா பஷலி திரி மங்களா பாபா ஒரு கமரா பாலா பாபா ஒரு கமரா பாபா. இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு புது வாழ்க்கை நீங்க காணுவீங்க. என்ன வேணும் நான் கதறி சொல்லணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா கூட நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது விசுவாசர் அவர் ஊற்றுவார். இன்றைக்கு தாவீதன் வாழ்க்கையில கூட அவர் ஏசப்பா விட்டுறான். பவுல் சீலா வாழ்க்கைக்குள்ள அவங்க துதிக்கும் போது அவங்களோட கட்டுகள் எல்லாம் உடைஞ்சிட்டு இன்றைக்கு நீங்க வந்து எக்காலம் ஊதுங்க. ஜெரிகோ உங்களுக்கு முன்னாடி இருக்கா? பிசாசுன்னு இருக்காங்க, பிசாசுன்னு ஒரு ஜெரிகோ உங்களுக்கு முன்னாடி இருக்கா? நீங்க துதி செய்யுங்க. அவங்க எக்காலம் ஊதுங்க, அது கீழே விழுந்துரும். அவன் வந்து கீழே உங்களை தள்ளியோட நினைக்கிறான், நீங்க நிமிர்ந்து நின்னுங்க. இதா மாம்சத்து கிடையாது. அவன் ஈட்டி பட்டையெல்லாம் எடுத்து அவன் பயந்தான் காட்டுவான் அவனுக்கு. ஏன்னா அவனோட ஆயுத ஏசப்பா புடுங்கிட்டாங்க, அதனால அது வச்சுக்கலாம். அவனோட ஆயுதம் புடுங்கிட்டாங்க, அவன்கிட்ட ஆயுதமே இல்ல, வெறும் பயந்தான் காட்ட முடியும். அந்த பயத்துல நீங்க அவன் பயம் காட்டுற, நீங்க பயந்துறாதீங்க. இல்லன்னா அவன் பாவத்தை காட்டுவான், நீங்க பாவம் மட்டும் இது இச்சு ஒருவேளை உங்களை கோவப்படுத்த வைப்பா, அவன் எப்படினாலும் உங்களை படுத்த வைப்பா. ஏன்னா நீங்க அது படிச்சதாலே நீங்க சத்ரு நீங்க கடைசி கட்டத்துல வந்திருப்பீங்க. அவன் கீழே விழுற நேரத்துல வந்திருக்கும், கீழே விழுப்போனா விழுந்துட்டு அப்படின்னு வந்திருக்கும். ஆனா நீங்க உங்க ஃபேத் இழந்துருவீங்க, உங்க பொறுமை இழந்துட்டு போயிருவீங்க. அது விட்டுட்டு போயிடாதீங்க. ஜோம் பண்ணிட்ட பிறகு நிமிர்ந்து நிக்காமல கீழே விழுந்துடாதீங்க, நிமிர்ந்து நின்னுங்க. ஜோம் பண்ணிட்ட பிறகு ஜோபா முடிச்சிட்டுன்னு போயிடாதீங்க, நிமிர்ந்து நின்னுங்க. ஜோம்னா கூட நிமிர்ந்து நின்னுங்க. அவன் யோசப்பா அவன் காத்திருந்தா, அவன் ஜோம் நீட்டு அவன் பேர்ல அவன் ஏசப்பா அந்த அற்புதம் செய்யற வரைக்கும் அவன் காத்திருந்தா. அவன் யுத்த வீரர்கள் சொல்லல, போர் வீரர்கள் கூட்டிட்டு போல, வர்ஷிப் லீடர்ஸ். அது ஒருவேளை நம்ம ஈவினிங் அந்த எனிமீஸ் எல்லாம் சிரிச்சு ஒருவேளை அவங்க மட்டும் பார்த்திருந்தா இது என்ன வர்ஷிப் லீடர்ஸ் சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது, உங்களுக்கு தெரியாது. அங்க வந்து எல்லாரும் யுத்தத்துக்கு விரோதமா அவங்க எல்லாரும் வெட்டி விட்டுட்டாங்க, அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயிட்டாங்க. அது எப்படி நடந்திருக்கும்? இப்ப மட்டும் அவ யுத்த வீரர்கள் அனுப்பின இதெல்லாம் நடந்திருக்காது. ஒருவேளை நீங்க அது பண்றது படிக்கல, நீங்க பயந்துட்டீங்கன்னா இது நடக்காது. நீங்க பயப்படாமல இருக்க, சத்துருவால பயந்தா கொண்டு வர முடியும், இல்லைன்னா பாவம் தான் கொண்டு வருவீங்க. அது நீங்க பண்ணாமல இருந்தாலே போதும். நீங்க பாவம் செஞ்சாமல அந்த இதுல கீழே விழுந்துடாமல இருந்தாலே போதும். நீங்க நிமிர்ந்து நின்றாலே போதும். உங்களுக்கு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் அந்த பெரிய பெரிய அற்புதம் நடக்க வைப்பார். இன்றைக்கு அது நமக்கு இன்றைக்கு பரலோகம் உங்களுக்காக வேலை செய்து இன்றைக்கு ஏசப்பா உங்க கூட முன் செல்ல போகிறார். அது வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஒருவேளை பயந்துருக்கீங்களா? யுத்தத்தை பற்றி பயந்துருக்கீங்களா? மந்திர யுத்தம், இந்த யுத்தம் அப்படின்னு பயந்துருக்கீங்களா? யுத்தம் இயேசுவுக்கு உங்கள் கள்ள நீங்க துதி செய்யுங்க, அது மட்டும் போதும். ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் பொல்லாத பிசாசு இன்றைக்கு இங்க யாராவது வாழ்க்கையில தடுத்திருந்தா முன்னேறக்கூடாது, நீ இது இங்க முன்னேறக்கூடாது, இந்த படிப்புல இருக்கக்கூடாதுன்னு, இந்த படிப்புல முன்னேறக்கூடாது அப்படின்னு தடுத்திருந்த பிசாசு இன்றைக்கு அழிச்சு விடுங்கப்பா. நாங்க உங்க கரத்துல தான் நம்பி இருக்கோம். எல்லாம் உங்களுக்குள்ள ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு இருப்பே செய்யுங்க. எல்லார் வாழ்க்கையில இருந்து அந்த பயம் எல்லாம் நீங்கட்டும் பாவா. அந்த யுத்தத்தை பறிச்சு பயம் எல்லாம் நீங்கட்டும். இனி பயம்னு வரக்கூடாது. பயம் என்னன்னு சொல்ற இருக்கும், யுத்தம் என்னது அப்படின்னு சொல்ற வரைக்கும் வைக்க போறீங்கப்பா. இன்றைக்கு அந்த கிருபை உங்களுக்கு இருக்குது. நீங்க யாருனாலும் அப்படி பண்ண உங்களுக்கு வல்லமை இருக்குது. இன்றைக்கு இயேசு நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் மேலேயும் ஊற்றுங்க. இன்றைக்கு அந்த பயம் இசுப்பா தாவீது வாழ்க்கையிலும் நாங்க பார்த்திருக்கோம்ப்பா. இசுப்பா நாங்க இஸ்ரவேல் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கோம். அவங்களும் அவங்க ஜெரிகோ அவங்க ட்ரம்பெட் ஊதி அது கீழே விழுந்துட்டு அப்புறம் நாங்க யோசிப்பாத்து இசப்பா பார்த்தோம். அவரும் இசப்பா அவன் துதி செய்யும் போது அப்புறம் பவுலும் சீராவும் கூட அவன் துதி செய்யும் போது என்ன வேணும், நான் துதியும் ஜபமும் தான். நீங்க ஜோம்னும் போது அவன் யோசபாத் அவன் ஜோம்னும் போது அவனோட பயமும் அவனுக்கு போயிட்டு விசுவாசம் வந்துச்சு. இன்னைக்கும் நீங்க ஜோம்னும் போது பயம் போயிட்டு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். நீங்களே சொல்ற அளவுக்கு இன்றைக்கு வைக்க
போறாரு. இன்றைக்கு நீங்க யுத்தம் செய்யறது கிடையாது. நீங்க யுத்த வீரர்கள். நீங்க யுத்தம் செய்யறதுக்கு நீங்க யுத்த போற தேவையில்லை. இன்றைக்கு ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு அந்த வார்த்தை சொன்னதுக்கு நன்றி. இன்றைக்கு நீங்க உள்ளத்துல பேசுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்திற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை பூரணமாக தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்பட வேண்டும் என்று, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று, உம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்குள்ளே நாங்கள் கனிபுரத்தக்கதான கிருபை பலத்தை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்பி துதிக்கிற பிள்ளைகளாக, துதித்து ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய உண்மையான எதிரியை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அநேக நேரங்களில் மாம்சத்தோடு போராடுகிறோம், மாம்சத்தோடு நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாய் உணர்ந்து கொள்ள, சத்துருவிடத்தில் தோல்வி அடைந்து விடாதபடி அவனுக்கு ரோடமாய் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மகிமைப்படும் ஆசீர்வதியும் தேவ கிருபை அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.